ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு பால் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் 2 முழு கேரட் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை இனிப்புக்காக நான் என்ன சேர்க்கிறேன்னா கருப்பட்டி சிரப் தான் நான் சேர்க்கிறேன். பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் உள்ள சத்துக்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் கேரட் இருக்கிறதுனால விட்டமின் ஏ சத்து நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால் கண்களுக்கு ரொம்பவே நல்லது இது. அப்புறம் தேங்காய் பாலில் தாய்ப்பாலுக்கு நிகரான சத்துக்கள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் நம்ம வாய்ப்புண் வயிற்றுப்புண் அந்த மாதிரி குணப்படுத்துறதுக்கும் தேங்காய் பால் ரொம்பவுமே உதவுது. கருப்பட்டி சேர்க்கறதுனால நிறைய கால்சியமும் நமக்கு இதில் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். இந்த பால் வளரும் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. வயதானவங்க எடுத்துக்கிறீங்கன்னா உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. வளரும் குழந்தைகளுக்கு கட்டாயம் கொடுங்க. வாரத்தில் 3 நாளாச்சும் கட்டாயமாக கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.